தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்து கிருபை செய்தார். யாத்ராகமம் 33 அதிகாரம் 12 மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை தேவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரா? தேவன் நம்மோடு உறவாட நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? நாம் தேவனுடைய சித்தம் அறிந்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நீதியின் பாதைகளில் நடக்கும் பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? சத்திய ஆவியானவர் நம்மை சத்தியத்தின் வழியில் நடக்க போதித்து நம்முடைய கரம் பிடித்து வழி நடத்துகிறார் என்பதை மறந்து விட்டோமா? தேவன் நம்மை ஆதரித்து வழி நடத்துகிறார். நாம் பிறக்கும் முன்னே, தாயின் வயிற்றில் தோன்றுவதற்கு முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவனாக, ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருடைய சிலுவையின் மரணத்தினால், அவருடைய தூய இரத்தத்தினால் நம்மை மீட்டு நம்மை அவரண்டை சேர்த்து கொண்டார். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பாத்திரவான்களாக காணப்பட அவர் நம்மை அழைத்து செல்ல, அவர் காட்டும் வழியில், அவர் போதித்த பாதையில் நடப்போம். பரிசுத்தத்தில் நிலைத்திருப்போம். மனத்தாழ்மையோடு, நீடிய பொறுமையோடு, அநியாயத்தை விட்டு, பாவத்தை விட்டு விலகி இருப்போம். அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லும். தேவனுடைய கிருபை என் முன்பாக இருக்கிறது என்று நாம் தினம்தோறும் விண்ணப்பம் செய்து விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்து நின்று தேவனை பற்றி கொள்வோம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 19 ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக் கடவான் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அனைத்து காரியங்களையும் அறிந்த தேவன். அவர் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும், நம் பாதைகளையும் அறிந்த தேவன். அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய வேதத்தின் வசனம் சொல்கிறது, நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய கிருபைக்கும் தயவுக்கும் அவருடைய இரக்கத்திற்கும் பாத்திரவான்களாக இருக்க, அவருடைய ஆலோசனைகளுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அதை நம் வாழ்வில் கடைபிடிக்கும் பொழுது அவர் நமக்கு அஸ்திபாரமாக இருந்து நம்மை வழிநடத்துவார். நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். அவர் கிருபை நமக்கு என்றென்றும் உள்ளது. ஆமீன்.